ஹைடா பட்டர்ஃப்ளைஸ் வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கார்குழல் கடவே எபிசோட் 31 தான் பார்க்க போகிறோம். போன பாட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த பாட் பாருங்கள், அப்போ தான் இந்த பாட்டை உங்களுக்கு புரியும். ஓகேடா, வாங்க நம்ம ஸ்டோரியை ஆரம்பிக்கலாம். அந்த காலை நேரம் யாருக்கும் அழகாக விடிஞ்சதோ இல்லையோ, உங்களுக்கு அவ்வளோ அழகாக விடியுது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் நைட்டு தூங்கக்கூட இல்லை, உங்கள் கண்களில் ஒரு பொட்டு தூக்கம் வரல. எப்போ விடியும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. விடிஞ்சும் விடியாதம்மா ஆரம் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வெளியில் கிளம்பி வருவதற்கும் அப்பா அம்மாவும் ஃபங்க்ஷனை முடிச்சு வீட்டுக்குள்ளே வர்றதுக்கும் கரெக்டாக இருக்குது. அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு கிளம்புறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. வீட்டிலேருந்து வெளியில் வர டைம் உங்களை சந்தேகமாக பார்த்து உங்கள் அம்மா ஒய்யன் இந்த ட்ரெஸ் ஏது அப்படின்னு கேட்க, ஒரு நிமிஷம் திடுக்கிட்டு நின்று உங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் தயங்கிக்கிட்டே அது அது நான் தாம்மா அவளோட பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மியா அங்கே வரவும், உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல, நம்ம அக்கா எதுக்காக ஆரம்க்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறான்ட்டு. காலேஜ் சீனியர்லாம் ஓகே தான், ஆனால் அதுக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்களான்ற மாதிரி அவள் அமைதியாக இருக்க. உங்கள் அம்மாவுக்கு அதை நம்ப முடியல. அதை பார்க்க ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. சந்தேக பார்வையோட அந்த ட்ரெஸ்ஸை மேலேருந்து கீழே பார்க்க அவளோட சந்தேகத்துக்கு காரணத்தை புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் அம்மா அது அக்கா, நீங்கள் அவளுக்கு பாக்கெட் மணி கொடுக்குற காசெல்லாம் சேர்த்து வச்சு எனக்காக வாங்கி கொடுத்துருக்கா. அவளுக்கு என் மேலே அவ்வளோ பாசம் அப்படின்ல. மியாவுக்கு தான் தேவையில்லாமல் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு புரிஞ்சாலும் அவளால் ஆரமாக பகச்சிக்க முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காகவே பல்ல கடிச்சிக்கிட்டு அவள் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவா ஆமான்னு சொல்லவும், அங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்த உங்கள் அப்பா கற்பகம் போதும், அவள் வெளியே கிளம்பிட்டா, எதுக்காக இப்படி நின்று அவளை கேள்வி கேட்டுட்ருக்க, நீ போயிட்டு வாமா அப்படின்னு அவங்களை அனுப்பி வைக்க, நம்ம அப்பாவுக்கு நம்ம மேலே இவ்வளோ நம்பிக்கையை பார்த்த உங்களுக்கு கொஞ்சம் குற்ற உணர்ச்சியாக இருக்குது. காலையிலேருந்து அவளுக்கு இருந்த உற்சாகம் எல்லாம் எங்கோ காணாமல் போய்விட சோகமான முகத்தோடையே கிளம்பி வெளியில் வரீங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி அங்கே உங்களுக்காக காத்துட்ருக்க ஆரமோட காரை பார்த்ததுமே எனக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது. அப்பா நம்ம மேலே வச்சுருக்க நம்பிக்கைக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாதுன்னு உங்கள் மனசாட்சி உங்களை உறுத்த ஆரம் கார் இருக்க பக்கம் போகாமல் வேற பக்கமாக நடந்து போகிறீங்க. உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஆரம் இவ்வளோ நேரம் ஆகியும் நீங்கள் வராமல் போயிடவும் அதிர்ச்சியாக கார் கண்ணாடியில் பார்க்க, அங்கே மிரர் வியூவில் நீங்கள் நடந்து போகிற காட்சியை பார்த்தவன் ஒருவேளை பார்க்கலையோ அப்படின்னு காரை திருப்பிக்கிட்டு உங்கள் முன்னாடி வந்து நிற்க, அவளை வித்தியாசமாக பார்த்த ஆரம் இவளுக்கு என்ன ஆச்சு இப்படியே நடந்துக்கிறான்னு புரியாமல் கார் கண்ணாடியை திறந்து, ஓய் பாப்பா எங்கே போகிற அப்படின்னு கேட்க, அவனை பார்த்தும் பார்க்காதது மாதிரி நடந்துட்டுருக்க. இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கார்லேருந்து இறங்கினவன், என்னடி ஆச்சு, எங்கே போகிற, உனக்காக நான் 1 மணி நேரமாக வெயிட் பண்ணுறேன் தெரியுமா அப்படின்னு கேட்க, அவன் முகத்தை பார்க்க முடியாமல் தள்ளாடின நீங்கள் நான் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்றீங்க. உங்களோட இந்த திடீர் நிராகரிப்பில் ஒன்றும் புரியாமல் உங்கள் முகத்தை பார்த்தவன், ஸ்கூல் ஏதாவது முக்கியமான டெஸ்ட் எக்ஸாம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்க, இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை, ஆனால் நான் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நீங்கள் நடக்க உங்கள் முன்னாடி வந்து நின்ன ஆரம், என் முகத்தை பார்த்து இப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லு அப்படின்றான். உங்களால் அவன் முகத்தை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் கீழே குனிஞ்சேன், ஐம் சாரி, என்னால் என் அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ண முடியாது. அவங்க என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. நான் ஸ்கூலுக்கு போகிறதா நினச்சிட்ருக்காங்க. அவங்கள ஏமாற்றிட்டு என்னால் இப்படி தப்பு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே, இப்போ நான் உன்னை தப்பு பண்ண கூப்பிடல, நின்று உங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் தயங்கிக்கிட்டே அது அது நான் உன்னை தப்பு பண்ண கூப்பிடல அப்படின்றான். நீங்கள் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக நிற்க உங்களை அழுத்தமாக பார்த்துட்டு இருந்த ஆரம், சரி கிளம்பு. அதை கேட்டு உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஏமாற்றம் பரவுற மாதிரி இருந்தாலும் அவன் முகத்தை அமைதியாக பார்க்குறீங்க. ஐம் சாரி அப்படின்னா, அதெல்லாம் தேவையில்ல, நீ கிளம்பு அப்படின்னு சொன்னவன் காரில் ஏறி உட்காந்துக்கிறான். உண்மையாகவே அவனும் இதை எதிர்பார்க்கல. உங்களுக்கு 2 மனசாக இருக்கு. ஒரு பக்கம் போகலாமா அப்படின்னு தோணினாலும் இன்னொரு பக்கம் உங்கள் அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு தோணுது. 2 பேருக்கு நடுவில் நின்று போராடிட்டு ஆரம்பி திரும்பி பார்க்க, கார் உள்ள அந்த ஆரம் வேகமாக கார் எடுத்துகிட்டு போயிடுறான். உங்களுக்கு ஒரு வித சோகமாகவே ஸ்கூலுக்குள்ளே நுழைய, கிளாஸில் எல்லாருமே உங்களை மெய் மறந்து பார்க்க, நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸில் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. அந்த நேரம் உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் தலையை தட்டின சூஜன், ஒய்யா நீ ஸ்கூலில் என்ன பண்ணிகிட்ருக்க, இன்றைக்கி வெளியில் போகிறதா தானே இருந்த, நாங்களும் ஈவினிங் வந்து ஜாயின் பண்ணிக்கலான்னு நினச்சா நீயே போகலை, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்க, நீங்கள் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருக்க, ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு அதனால தான் இப்படி இருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட சூஜன் அதுக்கு மேலே எதுவும் கேட்காம, இன்றைக்கி உன் பர்த்டே, முகத்தை ஏன் இப்படி வச்சுருக்க, சிரிச்சு நார்மலாக இரு அப்படின்னா அவங்க முன்னாடி வந்து நின்று, சிவா ஹாப்பி பர்த்டே டு யூ ஒயின் அப்படின்னு கை கொடுக்க, உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் வேண்டான்னு மறைக்கக்கூடாதுன்னு லேசாக ஸ்மைலோட கை கொடுக்குறீங்க. அங்கேருந்து நிறைய பேர் உங்களுக்கு விஷ் பண்ணுறாங்க. ஆனால் அதை எதுவுமே உங்கள் மனசு நிறையவே இல்லை. ஆரம் கார் வேகமாக அவன் காலேஜ் கேம்பஸ்குள்ளே போக வெளியில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவனை வித்தியாசமாக பார்க்குறாங்க. அவன் என்னதான் பெரிய பணக்காரனாக இருந்தாலும் காலேஜுக்கு காரை கொண்டு வந்து பெருமை பேசுகிறவன் கிடையாது. உண்மையாகவே அவன் காலேஜுக்கு வரும் ஐடியாவிலே இல்லை. உங்களுக்காக என்னென்னவோ சர்ப்ரைஸ்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தான். ஆனால் எதுவும் இல்லாமல் போய்விட அவனுக்கு கோவம் தான் வந்தது. அதே நேரம் அவங்க அப்பா அம்மாக்காக யோசிக்கிறான்னு அவன் மனநிலையை சரியாக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஸ்கூல்ல இருந்த உங்களுக்கு அவங்க பேசுகிற எதுவும் உங்கள் காதில் கேட்கல. அவங்க வாழ்த்து சொல்கிறாங்க,
உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு மோசமான பர்த்டேவை நீங்கள் கொண்டாடினதே இல்லைன்ற மாதிரி சோகமாக இருக்குங்க அப்படின்னு சோகமாக இருக்கீங்க. நேரம் பொறுமையாக கழிய ஈவினிங் டைம் சூஜனோட கிளாஸ்லேருந்து வெளில வந்த நீங்கள் உங்கள் சக்தியெல்லாம் இழந்தது மாதிரி அவன் கையை பிடிச்சி நடந்துட்டுருக்கீங்க. ஒய்யன் எப்பவும் போல் இன்றைக்கி நம்ம ஏதாவது கடைக்கு போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்க, நீங்களோ எதுலேயும் ஆர்வம் இல்லாமல் இல்லை வேண்டாம் சூஜன் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னா, டார்லிங் டார்லிங் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்கே ஓடி வந்த ஜூன் என்ன ரெடியா போகலாமா அப்படின்னு கேட்க, அவன் தலையில் அடிச்சுக்கிட்ட சூஜின் என்ன விஷயம் அப்படின்னு சொல்ல, பர்த்டே அதுவும் ஃப்ரெண்டு இவ்வளோ சோகமாக இருக்கிறத ஜூனால் பார்க்க முடியாமல் அதனால் ஃபோன் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பின்னாடி வந்தவ யாருக்கோ டெக்ஸ்ட் பண்ண சில நொடிகளில் உங்களுக்கு முன்னாடி வந்து நின்று சரி டார்லிங் நம்ம எப்பவும் போல் டின்னருக்கு போகலாமா அப்படின்னு கேட்க, உங்களால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கோரிக்கையை மறுக்க முடியல, அதனால் சரின்னு தலையாட்டுறீங்க. உங்களை இழுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் ஜூன் சூஜின் 3 பேருமே ஆட்டோ ஒன்றில் ஏறி பீச்சுக்கு போகிறீங்க. நீங்கள் புரியாமல் ஜூனோட முகத்தை பார்க்க இப்போ எதுக்கு பீச்சுக்கு போகிறோம் அப்படின்னு கேட்க, இது என்ன டார்லிங் கேள்வி, உன்னோட பர்த்டேவை இப்படி பண்ணுறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி உங்களை சமாதானப்படுத்த ஆட்டோ கடற்கரையை தாண்டி வேறு ஒரு சாலையில் போயிட்டுருக்க. நீங்கள் கொஞ்சம் குழப்பமாயிட்டு அந்த இடத்த பார்க்க அங்கே நிறைய கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. ஒரு வேளை ஏதாவது சைட் பீச்சாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் அந்த ஆட்டோவில் வந்துட்டுருக்கீங்க. அந்த ஆட்டோ ஒரு பீச் ஹவுஸ்குள்ளே நுழைய நீங்கள் ஒன்றும் புரியாமல் ஜூன் இப்போ எதுக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஆட்டோவிலேருந்து காசு எடுக்க, உங்கள் முகத்தில் ஒரு சாஃப்டாக காற்றுப்படுற மாதிரி உங்களுக்கு இருக்குது. ஒரு நொடி கண்ணை மூடிய அது ஆரமோட ஃப்ரேக்ரன்ஸ்ன்றதை தெளிவாக புரிய நீங்கள் அவசரமாக நிமிர்ந்து பார்க்க, உங்கள் முகத்தை பார்க்காம வேறு பக்கம் திரும்பி நின்றுட்டு இருந்த ஆரம் அந்த ஆட்டோ டிரைவருக்கு பணத்தை கொடுத்து அவரை அனுப்பி வச்சுட்டு, ஜூனை பார்த்தவன் நான் இப்போ கிளம்பிடுவேன், நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், முன்னாடி ஸ்விம்மிங் பூல் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க, ட்ரெஸ் எல்லாம் அங்கே ரூமில் தான் இருக்குது, நீங்கள் எல்லாம் முடிஞ்சதும் எனக்கு நைட்டு கால் பண்ணுங்கள் நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வேகமாக அவன் காருக்கு போக, உங்களுக்கு அவனை தடுக்கணுன்றது கூட மறந்து போய் அவனே பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களை அறியாமலே உங்கள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிய உண்மையாகவே இன்றைக்கி நம்ம பர்த்டே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், நம்ம பல நாட்கள் கற்பனை செஞ்சு வச்சுருப்பீங்க. இன்றைய நாள் போல் மோசமான நாளை நீங்கள் சந்தித்ததே இல்லை. காலையில் ஸ்கூலில் நுழைஞ்சதுலேருந்து இப்போது இங்கே வரும் வரையில் உங்கள் முகத்தில் சிரிப்புன்றதிலே இல்லை. இப்போது ஆரமோட பாராமுகமும் உங்களுக்கு இன்னும் இதயத்தை பாரத்தை அதிகமாக்க கனம் தாங்காமல் உங்கள் கண்களில் இருந்து டியர்ஸ் வந்துட்டே இருக்குது. உங்கள் கார் வரப்போன ஆரம் ஒரு நொடி ஏதோ ஒரு உந்துதலில் நின்று திரும்பி பார்க்க அங்கே கண்களில் டியர்ஸோடு நின்றுட்டுருக்கிற பார்த்ததும் அவனுக்கு என்னவோ மாதிரி ஆகிடுச்சு. அவள் தன்னை நம்பி தன்னோட வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனது அவன் கண்ணு முன்னாடி வர ஒரு டீப் பிரீத் எடுத்தவன் வேகமாக காருக்குள்ளே போயிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண. இது வரையிலும் அவனை பார்த்தபடி அழுதுட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு அவன் நம்ம உலகத்துலேருந்து மறையிற மாதிரி ஒரு பிரம்மத்தோன அவன் கார் அங்கேருந்து போக, இப்போ அவனை விட்டா இனி நம்ம வாழ்க்கையில் அவன் கிடைக்கவே மாட்டான்ற ஒரு தவிப்பு உங்கள் உடல் முழுசும் பரவ ஒரு பதட்டத்தை கொடுக்க, உங்கள் கையில் இருக்கிற பையை அப்படியே போட்டுட்டு நீங்கள் வேகமாக காரோட முன்னாடி போய் ஓடி வந்து நிற்கிறீங்க. நீங்கள் திடீர்னு இப்படி ஓடி வந்து நிற்கவும் அதை எதிர்பார்க்காத ஆரம் வேகமாக வண்டியை பிரேக் போட்டு நிறுத்தினவன் என்னென்னு புரியாமல் அவசரமாக வண்டியிலேருந்து இறங்க, மூச்சு வாங்கிக்கிட்டே அழுதுகிட்டே அவன் பக்கத்தில் ஓடி வந்த நீங்கள் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் அவன் செஸ்ஸில் மாற்றி அடிக்கிறீங்க. உங்கள் அடியெல்லாம் அசராமல் வாங்கிக்கிட்ட ஆரம் எதுவும் செய்யாமல் அமைதியாக நிற்கிறான். உங்களால் முடிஞ்ச வர அவனை அடித்து ஓஞ்ச நீங்கள் அவனை பிடிச்சி தள்ளுறீங்க. போங்க, உங்களுக்கு என்னை விட்டுட்டு போகணும் தானே, போங்க அப்படின்னு அவனை பிடிச்சி தள்ள, உங்களோட இந்த குழந்தைத்தனமான நடவடிக்கையில் அவன் முகத்தில் சிரிப்பு வந்தாலும் அவனுக்கு இன்னும் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அதனால் அவன் சரி நான் போகிறேன் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுன்றான். அதில் கோவம் வந்தால் அகைன் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவன் செஸ்ஸில் அடிக்கிறீங்க. என்ஜாய் பண்ணணுமா உங்ககிட்ட நான் கேட்டேனா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவனை தள்ளி விட்டுக்கிட்டே நடக்க, அவன் பின்னாடி நகர்ந்துக்கிட்டே நீ கேட்டாலும் கேட்கலனாலும் உன்னை சந்தோஷமாக பார்த்துக்கிறது என்னோடய கடமை, என் கூட வர்றதான் உனக்கு பிடிக்கல, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தால் நீ பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுவே இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற இடைவெளியை அதிகரித்தே அவன் பின்னாடி நகர்ந்துக்கிட்டே போக, நீங்கள் அவன் முன்னாடி நடந்துக்கிட்டே அவங்க 2 பேருக்கும் இருக்கிற இடைவெளியை குறிச்சிக்கிட்டே நடக்க, நான் எப்போ உங்கள் கூட இருக்கிறது பாதுகாப்பாக இல்லைன்னு சொன்னேன். காலையில் நான் ஏதோ கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருந்தேன். என்ன இருந்தாலும் ஸ்கூல் கட் அடிச்சுட்டு வெளியே சுற்றுறது தப்பு தானே, நீங்கள் கூட அன்றைக்கி என்னை திட்டினீங்க தானே, அதனால தான் அப்படி பண்ணிட்டேன். நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போக வேண்டியதானே, எதுக்கு என்னை விட்டுட்டு போனீங்க? வேறு ஒரு நாளாக இருந்தால் கூட பரவாயில்ல, என் பர்த்டே அதுவுமா என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டீங்க. இன்றைக்கி முழுசாக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கி முழுசும் அழுதுகிட்டே இருக்கேன்னா அதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம். நான் சந்தோஷமாகவே இல்லை, என்னோடய பர்த்டேவை வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு கண்ணில் வழிகிற டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டே அவனை
அகைன் அகைன் அடிக்க நெருங்க, ஏய் நான் என்னடி பண்ணேன், நீ தானடி வரமாட்டேன்னு சொன்ன, நான் எவ்வளோ பிளான் பண்ணி வச்சுருந்தேன் தெரியுமா, சிம்பிளாக வரமாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவன் பின்னாடி நகர அவங்க சண்டை போட்டுக்கிட்டே அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ளே இன்னொரு பக்கம் வந்துடுறாங்க. ஆரம் அங்கேருந்து ஸ்விம்மிங் பூலில் கவனிக்காமல், சரி உன்னோட பர்த்டே முடிய இன்னும் நிறைய டைம் இருக்குது, நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ண, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நகர, மறுபடியும் ஏன் அதையே சொல்கிறீங்க, நான் தான் தெரியாமல் சொல்லிட்டேன்னு சொல்கிறல்ல, சொல்லிக்கிட்டே அவன் பக்கத்தில் வந்து அகைன் அவன் தோள்பட்டையை அடிக்க, அப்போதான் உங்கள் கால்களோட ஈரத்தை ஃபீல் பண்ணி நீங்கள் திரும்பி அந்த நீச்சல் குளத்தை பார்த்துக்கிட்டே, ஏய் பாப்பா என் பக்கத்தில் வராத, பின்னாடி தண்ணி இருக்குது, இதுக்கு மேலே போனால் நான் தண்ணியில் விழுந்துருவேன் அப்படின்னு சொல்ல, விழுங்க நல்லா விழுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேகமாக அவன் பக்கத்தில் வந்து அவன் செஸ்ட்டில் கை வச்சு அவனை தள்ள, ஆரம் உங்கள் கையும் பிடிச்சிக்கிட்டு 2 பேருமே ஸ்விம்மிங் பூலில் குதிச்சிட்றீங்க. மொத்தமாக நீருக்குள்ளே முழுகின உங்களை ஒரு நொடி என்ன நடக்குதுன்னே புரியாமல் நீருக்கடியில் திணற உங்கள் கையை பிடிச்சி இழுத்து அவன் கை வலைக்குள்ளே கொண்டு வந்த ஆரம் உங்களை மேலே இழுப்புறதுக்கு பதிலாக நீருக்கடியில் போயிட்டு உங்கள் கன்னத்தில் ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களை மேலே கூட்டிகிட்டு வரான். மூச்சு விடக்கூட முடியாமல் திணறிட்டு இருந்த நீங்கள் ஆரமோட கை வளைவுக்குள்ளே மேலும் நெருங்கி அவன் சட்டை காலரை பிடிச்சி மூச்சு வாங்குறீங்க. ஆரம்பிக்கணும் காலையிலேருந்து இருந்த இறுக்கம் எல்லாமே தளர்ந்து அவன் மனநிலை கொஞ்சம் இலகுவாக உங்களை ஹக் பண்ணிக்கிட்டே நீந்தினவன் உங்களை கம்பியை பிடிக்க வைக்க, நீங்களோ கம்பியை விட்டுட்டு அவனை இறுக்கமாக பிடிச்சிக்கிறீங்க. அவனோட ஃபேஸ் கிட்ட வந்த நீங்கள், சாரி ப்ளீஸ் என்னை விட்டு போகாதீங்க, நான் உங்களை எதுவும் தப்பாக நினைக்கவே இல்லை, இந்த உலகத்தில் நான் ரொம்ப பாதுகாப்பாக உணரும் ஒரே ஆள் நீங்கள் தான். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் என்கிட்ட தப்பாகவே நடந்துக்கிட்டாலும் நான் உங்களை தப்பாக நினைக்க மாட்டேன். இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள், இந்த நாளில் நான் உங்கள் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், என் கூட இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, உங்களோட வார்த்தைகளை கேட்டு ஆரம்புக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி மதியம் அவன் என்ன நிலமையில இருந்தான்னு அவனுக்கே தெரியல. மன ஃபுல்லாக ஒரு வித ஏமாற்ற உணர்ந்து துவண்டு போய் எதையோ இழந்தது போல், எதிலோ தோற்றது போல் அவன் சோக கடலில் மூழ்கி இருந்தா, இப்போது அவளோட வார்த்தைகளை அவனை அந்த சோகத்துலேருந்து மீட்டெடுக்க உங்கள் நெத்தியோட நெத்தி முட்டினவன், சாரிடி உன்னை ரொம்ப அழ வச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு எல்லா கஷ்டங்களும் பறந்து போய் உங்களோட நாள் மிகவும் அழகானதாக மாறுது. சிறிது நேரம் அவன் கூட தண்ணியில் விளையாடிட்டுருக்க டைம் ஆகுது, மேலே போ அப்படின்னா அவனை பிடிச்சிக்கிட்டே வெளியில் ஏறுறதுக்கு உங்கள் கால்கள் நிற்க முடியாமல் தடுமாற உங்களை விடாமல் பிடிச்சவன், நெக்ஸ்ட் சண்டே நீ ஸ்விம்மிங் கிளாஸ் வா. ஸ்விம்மிங் கிளாஸா, அது எதுக்கு, அதெல்லாம் எதுவும் தேவையில்ல, நான் எப்போது தடுக்கி விழுந்தாலும் என்னை பிடிக்கிறதுக்கு நீங்கள் இருக்கீங்களே, அப்புறம் எதுக்கு ஸ்விம்மிங் கிளாஸ்லாம். உங்கள் கேள்வியை பார்த்து ஸ்மைல் பண்ணவா உங்களை தூக்கி அந்த கட்டை மேலே உட்கார வச்சவன், ஹீரோயின் மேடம்க்கு ஷூட்டிங்கில் ஸ்விம்மிங் சீன் வந்தால் என்ன பண்ணுவீங்க, அவ்வளோ கேஷுவலாக தான் நீங்கள் கேஷுவலாக அவங்க சொல்கிற ஷக் பண்ணி அந்த சீனிலும் ஹீரோ வந்து காப்பாற்றிட்டு வர அப்படின்றீங்க. ஆரம்பிக்கு ஏனோ இன்னொருவன் உங்களோட இவ்வளோ நெருக்கமாக கற்பனை கூட அவனால் பண்ணி பார்க்க முடியல. அதுக்கு மேலே பேச்சை வளர்க்காமல் தண்ணியிலேருந்து வெளியில் வந்தவன் அவன் சட்டையை கழட்டிக்கிட்டே அங்கேருந்து டவல் எடுத்து உங்களை போற்றி விட்டவன், இந்த ரூமில் உனக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே நடக்க, நீங்களோ வாயை பொழந்துக்கிட்டே சட்டை இல்லாத ஆரமோட பாடியை விழுங்குற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அந்த மாலை நேர வெயில் பட்டு அவன் உடல் தங்க மாதிரி ஜொலிச்சிட்ருக்கா, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அவனோட பாடியை பார்த்து பிரமிச்சு தான் போகிறீங்க. நிச்சயம் அந்த இடத்துல வேறு ஏதாவது பொண்ணு இருந்தால் மயங்கி தான் விழுந்திருப்பா. செம்ம கட்டையாக இருக்கான் அப்படின்ட்டு உங்களே மீறியும் அவனை சைட் அடிச்சிட்ருக்கீங்க. சட்டையை புழிஞ்ச மாதிரியே வெயிட் பண்ணிட்டு இருந்த ஆரம் ஏதோ ஒரு உந்துதலில் திரும்பி பார்க்க, அங்கே நீங்கள் அவனை வாயை பொழந்து பார்த்துட்ருக்கதை பார்த்ததும் அவனுக்கே சங்கடமாக இருக்குது. அவனுக்கும் சிரிப்பும் சங்கடமும் சேர்ந்தே வர, நியாயமாக பார்த்தா அவள் இருக்கிற இடத்துல தான் எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லணும், ஆனால் என்னென்னா நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டே அவள் பக்கத்தில் வந்து தலையில் கொட்டி அண்ணன் மூடினவன், லூஸு வாடி அப்படின்ட்டு அவள் கையை எடுத்துக்கிட்டே வீட்டுக்குள்ளே நுழைஞ்சவன் அவளை ஒரு ரூம்குள்ளே தள்ளி சீக்கிரம் ரெடியாக அப்படின்னு சொல்லிட்டு கதவை மூட பார்க்க, வேகமாக கதவை திறந்த நீங்கள் இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் மேலேருந்து கீழே வர பார்க்க, நீங்கள் அப்படி பச்சையாக சைட் அடிக்கிறது ஆரம்புக்கு வெக்கமாக வருது. கண்ணில் கையை வச்சு மூடினவன், வயசுக்கேற்ற வேலையை பார்க்க மாட்டியா அப்படின்னு கேட்க, கண்ணை மூடிட்டு இருந்த நீங்கள் உங்கள் விரலால் அவன் செஸ்ட்டை ரப் பண்ணிக்கிட்டே, ரசிக்க வந்த ரசிகனின் விழிகளை மூடாதே, விழியை மூடும் போதிலும் விரல்களாலே தேடாதே. இந்த பாடல் வரி ஞாபகம் வர நீங்கள் சிரிச்சுக்கிட்டே ஆரமோட பாடி ஃபுல்லாகவே உங்கள் ஹேண்டை வச்சு ரப் பண்ணுறீங்க. சத்தியமாக அவனுக்கு தான் கால்கள் தரையில் தடுமாற மாதிரி இருக்கு. அவங்களோட ஒவ்வொரு விரல் தீண்டலிலும் அவனோட ஸ்டொமக்கில் பட்டர்ஃப்ளைலாம் பறக்கிற மாதிரி இருக்குது. எல்லாம் இவ தெரிஞ்சு பண்ணுறாளா தெரியாமல் பண்ணுறாளான்னு அவனுக்கு தெரியவே இல்லை.
எல்லாத்தையும் தாண்டி அவளுக்கு நம்ம பாடியை பிடிச்சிருக்குன்ற எண்ணம் அவனுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்த சிறிது நேரம் அவள் ஆசக்தியை தொட்டு பார்க்க அனுமதிச்சவன் அமைதியாக இருக்க 10 நிமிஷம் பொறுமையாக அவன் உடம்பு ஃபுல்லாக தொட்டு பார்த்த உணர்ந்த நீங்கள் பொறுமையாக அவங்க கண்ணை திறக்க பாடி முழுவதும் செவந்து போய் நின்றுட்டு இருந்த அவன் தலையை கோதி அவன் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணவன் அவனையும் மீறி அவளை பக்கத்தில் இழுத்து ஹக் பண்ணிக்க ஈரமான டவல் போத்தி நின்றுட்டு இருந்த நீங்கள் அவன் மார்பிள சாய அவனை விட்டு விலக மனமே இல்லாமல் அவனோட செஸ்ட்டில் கிஸ் பண்ணுறீங்க. அவனுக்கு உடம்புல ஷாக் வச்ச மாதிரி இருக்கு. அவனுக்கு இதெல்லாம் புது ஃபீலிங்ஸ். உங்கள் கண்ணத்தில் ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணவன் அதை அவன் விருப்பம் போல் பைட் பண்ணுறான். சீக்கிரம் வளர்ந்துடு, நீ எனக்கு பண்ணுறதெல்லாம் 100 மடங்கு நான் உனக்கு திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே உங்கள் லிப்ஸ் கிட்ட நெருங்கினவனுக்கு உங்களை கிஸ் பண்ணவும் முடியல, விலகவும் முடியல. ஒரு வித தவிப்போட அவன் விலக நினைக்க. ஆனால் அவனை பிடிச்சி இழுத்த நீங்கள் அவன் இதழ கலந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. நானும் அந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேக வேகமாக ரூமுக்கு போயிட்டு கதவை சாத்திக்கிறீங்க. இங்கே சிலையான நின்றுட்டுருக்கான். அவன் செஸ்ஸில் கை வச்சு ராட்சசி இப்படி போட்டு படுத்துறா அப்படின்னு புலம்பிக்கிட்டே ரூமுக்கு போயிடுறான். வெளியே தோட்டத்தில் ஒரு குட்டி டேபிள் வைக்க அதில் ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குது. அது பக்கத்தில் பாடல் ஓடிட்டுருக்கு. சூஜனும் ஜூனும் அந்த இடத்த சுற்றி பார்த்துட்ருக்காங்க. கடைசியாக அந்த டேபிள் பக்கத்தில் வர கையில் ஒரு பெட்டியை தூக்கிக்கிட்டு அங்கே வந்த மைக்கேல் சூஜின் ஒரு கைப்பிடி வா கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படின்னு கூப்பிட அவன் குரல் கேட்டதுமே திடுக்கிட்டு திரும்பி பார்த்த சூஜின் அவனை பார்த்ததுமே ஒரு நொடி என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அப்படியே நிற்க அவனை இடிச்சுக்கிட்டே அங்கே போயிட்டு டேபிள் மேலே பொருட்களை வச்சா மைக்கேல். எங்கடா அவன் இன்னும் வரலையா அப்படின்னு கேட்க சூஜின் கிட்டத்தட்ட இந்த உலகத்திலேயே இல்லை. அவன் ஒரு வித தடுமாற்றத்தோடய நின்றுட்டுருக்கான். தலையை துவட்டினபடியாக அங்கே வந்து எல்லா ஏற்பாடும் ரெடியா அப்படின்னு கேட்க வாடா நல்லவனே எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோ அப்படின்னா அந்த டைம் நீங்களாம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு ரொம்ப அழகாக இருக்கீங்க. தேவதை மாதிரி குடுன்னு ஓடி வந்து இடிச்சுக்கிட்டே வாவ் இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்குது, இதெல்லாம் எனக்காகவா அப்படின்னு கேட்குறீங்க. காலையிலேருந்து உங்கள் முகத்தில் இல்லாத அந்த சிரிப்பையும் பூரிப்பையும் இப்போ பார்த்த ஜூனுக்கு நிம்மதியாக இருக்குது. இங்கே வர சொல்லும்போது கூட அவள் கொஞ்சம் யோசிச்சா. ஆனால் அவங்களோட முகத்தில் இருந்த சோகம் அவளை இங்கே கூட்டிகிட்டு வர செய்ய எடுத்த முடிவு தவறில்லை அப்படின்னு நிம்மதி அடையவ நடக்கிற குட்டி பார்ட்டியை என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அவனை இடிச்சுக்கிட்டு நிற்கிறவளை ஹக் பண்ண துடிக்கிற கையை கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணுறான். ஆமாம் எல்லாம் உனக்காக தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்கேருந்து சாங்கை ப்ளே பண்ண அங்கே அவங்க 5 பேரை தவிர வேறு யாரும் இல்லை. அதனால் நீங்கள் ஜூனோட கையை பிடிச்சிக்கிட்டு அங்கே வட்டமாக போட்டிருக்க அந்த கலர் டேபிளில் நின்று டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. சிரிச்சுக்கிட்டே கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு உங்களே ரசித்து பார்த்துட்ருக்கான். டைம் ரொம்ப அழகாக போகுது. ஜூனும் சூஜனும் டான்ஸ் ஆடிக்கிட்டே மைக்கிளை பிடிச்சி இழுத்து அவன் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டுருக்க. சூஜனுக்கு தான் ஒரு மாதிரியாக இருக்குது. மைக்கேல் வேற அவனை இடிச்சுக்கிட்டே நல்லா ஆடுடா அப்படின்னு அவனை பிடிச்சி இழுப்பதுமா அவனை அப்படி இப்படி நகர்த்துற மாதிரி இருக்க. ஆரமோட கண்களுக்கு உங்களை தவிர வேறு எதுவுமே தெரியல. உங்களையே ரசித்து பார்த்துட்ருக்கான். சந்தோஷமாக சிரித்து விளையாடிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு ஆரம்பியே டான்ஸுக்கு ஆட இழுக்க அந்த நைட்டு ரொம்ப அழகாக போகுது. உங்களுக்கு உண்மையாகவே இந்த பர்த்டே தான் வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஒரு சின்ன கட்டிங் கூட அந்த பர்த்டேனால் அழகாக நிறைவுடைய அந்த சின்ன கட்டிங்கோட அந்த பர்த்டே நாள் ரொம்ப அழகாக முடிய நைட் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. அப்போ டைமை நோட் பண்ண நீங்கள் அச்சுச்சோ டைம் ஆகிடுச்சு வீட்டில் தேடுவாங்களே அப்படின்னு அவசரப்படுத்த வேறு வழி இல்லாமல் அவங்க 3 பேரையும் கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறான். நீங்கள் முன் சீட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. கண்ணை கூட இமைக்காமல் பார்த்துட்ருக்க. ஜூனையும் சூஜனையும் இறக்கி விட்ட உங்களோட வீட்டு பக்கம் செல்லாமல் வேற ஒரு இடத்துக்கு போக நீங்கள் எந்த ஒரு மறுப்பும் சொல்லாமல் சைலண்ட்டாக இருக்கீங்க. அங்கே மூடி இருக்கிற ஒரு கோயில் முன்னாடி வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணவன். காரோட டேஷ்போர்ட்லேருந்து ஒரு கயிறு எடுத்து அவள் பக்கம் திரும்பினவன் பார்த்து லேசாக ஸ்மைல் பண்ணவன். நீங்கள் அவனை பார்த்து லேசாக ஸ்மைல் பண்ணுறீங்க. தாலி கட்ட போகிறீங்களா அப்படின்னு கேட்க அதை கேட்டு உங்களை லேசாக முறைச்சிட்டு உங்கள் தலையில் அடித்தவன் உங்கள் கையை எடுத்து உங்கள் கையில் அந்த கயிறை கட்டி நீ எப்போவும் இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றான். உங்களோட முழு காதல் நிரம்பி இருக்க அவனையும் பார்த்துட்ருக்க. நீங்கள் அவனை கிஸ் பண்ணுறதுக்காக நெருங்க உங்கள் வாயில் கை வச்சு மூடினவன் போதும் இன்றைக்கி நிறையா கிஸ் பண்ணிட்டோம், ப்ளீஸ் இது ஒன்று மட்டும்தான், இதுதான் லாஸ்ட். உங்கள் கன்னத்தில் கை வச்சு உங்களை கண்ணை பார்த்தவன் இந்த விளையாட்டுத்தனத்தை எல்லாம் ஒரு பக்கம் மூட்டை கட்டி வச்சுட்டு நாளையிலேருந்து நல்ல பொண்ணாக படிக்கணும் சரியா? நீங்கள் சரின்ற மாதிரி வேகமாக தலையசைக்க உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணவன் ஹாப்பி பர்த்டே ஒயன் அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு விலக பார்க்க அவன் சட்டை கலரை பிடிச்ச நீங்கள் அவன் கண்ணை பார்த்து நீங்கள் என்னை லவ் பண்ண வேண்டாம், நான் லவ் பண்ண சொல்லி கேட்கவும் மாட்டேன், ஆனால் நான் வளர்ந்ததும் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? நீங்கள் இப்படி கேள்வி கேட்பீங்கன்னு அவன் எதிர்பார்க்கல. அதனால் ஷாக் ஆகி உங்கள் முகத்தை பார்க்க உங்களுக்கு உண்மையாகவே அவன் மீது சொல்ல முடியாத அளவுக்கு உணர்வுகள் வந்துடுச்சு.
இது வெறும் க்ரஷ்ஷா இல்லை லவ்வா இல்லை வயசு கோளாறான்னா உங்களுக்கு எதுவும் தெரியலை. ஆனால் உங்களுடைய எதிர்காலத்தில் அவனை தவிர வேறு யாரும் வச்சு பார்க்க முடியலை. அதனால் உங்கள் மனசில் தோன்ற கேள்வியை பட்டுன்னு கேட்க அவன் அதிர்ச்சியிலேருந்து மீண்டு ஏதோ பதில் சொல்கிறதுக்கு வர அவன் வாய் மேலே கை வச்சு முன்ன நீங்கள் முடியாதுன்ற பதிலை தான் நீங்கள் சொல்ல போகிறதா இருந்தால் நீங்கள் பதில் சொல்லாமலே இருங்க. எனக்கு அந்த கேள்விக்கு பதில் கிடைக்காமலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் கண்கள் கலங்க வேகமாக உங்கள் வாய் மேலே இருந்துட்டு கையெடுத்து விளக்க உங்கள் ஃபேஸ் கிட்ட நெருங்கி உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணவன் ஒயன் ஐ லவ் அப்படின்னு ஆரம்பித்தவன் அதை முடிக்காமல் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது உன் கூட மட்டும்தான். அதுக்கெல்லாம் இன்னும் நிறையா வருஷம் இருக்குது. நமக்கு கல்யாணம்னு ஒன்று நடக்கும்போது நீ இப்போ இருக்கிறத சாதாரண ஒயனாக இருக்கக்கூடாது. நீ உன்னோட ஆசை லட்சியம் எல்லாத்துலேயும் ஜெயிச்சு நீ ஒரு பெரிய நிலமையில் இருக்கணும். அதுவரை நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல நீங்கள் அப்படியே கண்ணை மூடி அவன் செஸ்ஸில் சாயிறீங்க. காலமும் கடல் அலையும் யாருக்காகவும் வெயிட் பண்ணிகிட்ருக்காதுன்ற மாதிரி நாட்களும் அவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு. அங்கே தொட்டு இங்கே தொட்டு உங்களோட அரையாண்டு எக்ஸாமும் வந்துடுச்சு. முன்னாடியெல்லாம் பரீட்சைன்னு வார்த்தையை கேட்டாலே பயப்படுற உங்களுக்கு இப்போ அதெல்லாம் ஒரு கேஷுவலான ஒரு விஷயம் மாதிரி ஆகிடுச்சு. காரணம் நீங்கள் தான் வாரம் எக்ஸாம் எழுதிட்டுருக்கீங்களே. அதுவும் பாடம் சொல்லி கொடுக்குற டீச்சர் கூட எழுத முடியாத அளவுக்கு கஷ்டமான கொஷின். பரீட்சைக்கு இன்னும் 2 டேஸ் இருக்கு. அன்றைக்கி வழக்கம் போல் டியூஷனில் உட்காந்துட்டு இருந்த நீங்கள் சூஜின் உங்களை சீண்டவும் என்னன்ற மாதிரி கேட்க அவர்கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு கேட்கவும் ஐயோ நான் சொல்ல மாட்டேன் நீயே சொல்லு, உனக்கு தானே லீவ் வேணும் நீயே சொல்லு அப்படின்றீங்க. உங்களை பாவமாக சூஜின் என்ன ஒயன் உன் ஆள் தானே கொஞ்சம் பேசி பாருன்னு யாரா இவன் ஏன் ஆளா நான் மட்டும் இப்போ அவன்கிட்ட லீவு கேட்டேன் வச்சுக்கோ அப்படியே என்னை இந்த பில்டிங்லேருந்து கீழே தூக்கி போட்டுருவான். ரொம்ப மோசமான ஆள், அவனை பற்றி உனக்கு தெரியலை அப்படின்னு பொறுமையான குரலில் பேசிகிட்ருக்க பட்டுன்னு அந்த டேபிள் அடிச்ச ஆரம் 2 பேருக்கும் கதை பேசணுன்னா இங்கேருந்து வெளியே போய் கதை பேசுங்க. நீங்கள் கதை பேசுகிறதுக்கு நான் இன்னும் டியூஷன் கட்டி வைக்கல அப்படின்னு சொல்லவும் சரியான சிடுமுஞ்சா இருக்கான், இவனை கட்டிக்கிட்டு நான் வாழ்க்கை என்ன பாடுபட போகிறேனோ அப்படின்னு மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டே சாரி அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிக்க ஆரம் மிக சீரியஸான முகத்தோடைய அவங்க முன்னாடி இருக்கிற லேப்டாப்பில் ப்ராஜெக்ட் வேலையை பார்த்துட்ருக்கான். அவனுக்கு காலேஜ் முடிய இன்னும் 6 மாதம் தான் இருக்குது. இந்த 6 மாதமும் அவனுக்கு காலேஜ் கிடையாது, அவன் ப்ராஜெக்ட் தான் பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் அவனோட 6 மாதம் முடிவில் அவன் 6 மாதம் முடிஞ்சதுமே ஃபாரின் போகணும். உங்களை விட்டு இந்த 3 வருஷம் தனியாக இருக்க போகிறோன்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுவான்னு அவனுக்கு புரியலை. ஆனால் அவகிட்ட இது வெகு நாட்களுக்கு மறைக்க முடியாது. வெளிநாடு போகிற விஷயத்த அவகிட்ட சொல்லி தான் ஆகணும். எப்படி சொல்கிறதுன்னு யோசனையோடைய அவன் வேலை பார்க்க 1 மணி நேரம் பொறுமையாக கழிய அன்றைய நாள் டியூஷன் முடிஞ்சு 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பி வெளியே வர சூஜின் ஒயன் எப்படியாச்சும் அவர்கிட்ட பேசி சம்மதம் வாங்கிடு ப்ளீஸ், நான் கீழே வெயிட் பண்ணுறேன், அவர்கிட்ட பேசிட்டு வந்து பதில் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தனியாக அங்கே நிற்க வச்சுட்டு போயிடுறான். அவங்க கிளம்பி 5 நிமிஷம் கழித்து வெளியே வந்த ஆரம் படிக்கட்டில் நீங்கள் நின்றுட்டுருக்கிறத பார்த்து நேராக அவங்க முன்னாடி வந்து நின்னவாம். அவன் கையை கட்டிட்டு என்கிட்ட ஏதாவது பேசணுமா அப்படின்னு கேட்க அச்சோ இப்போ அவன் அண்ணியனாக இருக்கானா அம்பியாக இருக்கானா அப்படின்னே தெரியலையே அப்படின்னு தயங்கிக்கிட்டே அது வந்து அப்படின்னு இழுக்க உங்களை மேலேருந்து கீழே ஒரு முறை பார்த்தவன் ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ண 1 நிமிஷம் பார்த்தோன்னா நீங்கள் வேகமாக உங்கள் ட்ரெஸ்ஸை கொஞ்சம் மேலே தூக்கி விட்டுட்டு கொஞ்சம் கீழே இருக்கணும் ட்ரெஸ்ஸை பார்த்து வேகமாக உங்கள் ட்ரெஸ்ஸை மேலே தூக்க பார்க்க உங்கள் கையை பிடிச்சி நிறுத்தினவன் இப்படி ட்ரெஸ்ஸை அட்ஜஸ்ட் பண்ண சொன்னால் மற்றவங்க கண்ணுக்கு தெரியாமல் மற்றவங்கள உறுத்தாமல் பொறுமையாக ட்ரெஸ்ஸை அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ நம்ம 2 பேர் தான் இருக்கோம், பிரச்சனை இல்லை. எதிர்காலத்தில் முன்னாடி நிறைய கேமராக்கள் இருக்கும். அந்த கேமராக்கள் எல்லாம் கூட இங்கே விலகுன்றதை தான் பார்த்துட்ருக்கோம். ஒருவேளை நீ இவ்வளோ பரபரப்பாக அட்ஜஸ்ட் செஞ்சால் அதை அவங்க ஜூம் செஞ்சு காட்டுவாங்க. நல்லா ரொம்ப கேஷுவலாக சும்மா இப்படி முடிய அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். உட்காரும் போதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து பத்திரமா உட்காரணும். கீழே அதாவது விழுந்துட்டா அப்படியே குனிஞ்சு எடுக்காமல் ட்ரெஸ்ஸை பிடிச்சிக்கிட்டு கீழே உட்காந்து எடுக்கணும். இப்போதுலேருந்து இதெல்லாம் உனக்கு பழகினாதான் கேமரா முன்னாடி நீ இதெல்லாம் இயல்பாக பண்ண முடியும். இல்லைன்னா உன்னை அறியாமல் எப்போ அது அஜாக்கிரதையாக இருந்துட்டா அவங்க ஒரு புகைப்படத்தை வச்சு காலம் முழுசாக ஓட்டிடுவாங்க, புரியுதா? அவன் எடுத்த பாடத்தில் தடையை இடதுபுறமாக ஆட்டிகிட்டு இருந்த நீங்கள் என்ன கேட்க வந்தோன்றதையே மறந்து என்னை எல்லாம் ஹீரோயினாக ஏற்றுக்குவாங்களா? ஏன்னா இப்போ இருக்கிற ஹீரோயின் எல்லாருமே ரொம்ப வெள்ளையாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க. ஒரு நாள் எல்லாருமே இந்த கருப்புன்றது தாழ்வானது கிடையாது, அது சாதாரண நிறம்தான், திறமைக்கும் நிறத்திற்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு எல்லாரும் ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க. அந்த மாற்றம் உன்னால் தான் நிகழும். இது வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் கருப்பான ஹீரோயின் இல்லைன்றதுனால என்ன, அதான் நீ இருக்கல்ல, அந்த மாற்றத்தை கொண்டு வா. உங்களோட முகத்தில் ஒரு அழகான புன்னகை மலர அவளுக்கு
நீங்கள் எப்போவும் ஆரம்பிக்கிட்ட பேசினாலும் உங்களுக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி வர மாதிரி இருக்குது. நீங்கள் உங்கள் மேலே விட ஆரம் மேலே அதிக நம்பிக்கை வச்சுருக்கீங்க. உங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையை விட ஆரம் உங்கள் மேலே அதிக அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்கான். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து அறிவுரையெல்லாம் கொடுத்து முடித்தவன். சரி, நீ ஏதோ பேசணும்னு சொன்னல, என்ன பேசணும் அப்படின்னா எங்களுக்கு ஒரு 5 நாள் லீவ் வேணும் அப்படின்னா, அதை கேட்டவன் புரியாமல், வாட் 5 நாளா, ஏன் அப்படின்னு கேட்க, அது ஸ்கூலில் ஆஃப் இயர்லி எக்ஸாம் முடியுது, எங்களை எக்ஸ்கர்ஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, நான் சூஜின் எல்லாருமே டூருக்கு போகிறோம், அதான் 5 டேஸ் டியூஷனுக்கு லீவ் வேணும் அப்படின்னா, உங்கள் முகத்தை பார்த்தவன், ஆரம் நீ பெர்மிஷன் கேட்குறியா இல்லை ஜஸ்ட் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறியா? அவங்ககிட்டேருந்து இப்படி ஒரு பதிலை எதிர்பார்க்காத, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு, எல்லாமே ஒன்று தானே. உங்களை லேசாக முறைச்சவன் ஆஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சதுமே கொஞ்சம் மாதத்துலேயே பப்ளிக் எக்ஸாம் ஆரம்பிக்க இருக்குது, இப்படியெல்லாம் 5 நாளில் தர முடியாது அப்படின்னு சொல்லவும், ஸ்கூல்லேயே லீவு தராங்க, ஆனால் இவன் என்னன்னா டியூஷனில் லீவு தராமல் என்னை டார்ச்சர் பண்ணுறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டே, என்னோடய கிளாஸில் எல்லோரும் வராங்க, எனக்கும் போகணுன்னு ஆசையாக இருந்துச்சு, அதான் நானும் என் பேரை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல, அதான் நீயே எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டியே, அதுக்கப்புறம் எதுக்கு என்கிட்ட கேட்குற, உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் படிக்கட்டில் இறங்க பார்க்க, அவன் டிஷர்ட்டை பிடிச்சி நிறுத்தின, நீங்கள் இப்படி சொன்னால் என்னால் நிம்மதியாக போக முடியும் அப்படின்னு நீங்கள் பாவமாக கேட்கவும் ஒரு டீப் பிரீத் எடுத்தவன், போகணுன்னு முடிவு பண்ணிட்டேன், இப்போ நான் தடுத்தா மட்டும் இருக்க போறியா என்ன, போயிட்டு வா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்ல, நீங்கள் தயங்கிக்கிட்டே உண்மையாக தான் சொல்கிறீங்களா, தலையில் கை வச்சு ஆட்டினவன், உண்மையாக தான் சொல்கிறேன், போயிட்டு வா. நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக போயிட்டு நான் சூஜன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே படியில் இறங்க, உங்கள் பேகை பிடிச்சி நிறுத்தினவன், நீங்கள் எக்ஸ்கர்ஷன் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸாம் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோ, இப்போ உங்களோட முழு கவனமும் எக்ஸாமில் தான் இருக்கணும், புரியுதா அப்படின்னு அவன் கேட்க, கண்டிப்பாக எனக்கு ரொம்ப நல்லாவே ஞாபகம் இருக்குது, நீங்கள் எதிர்பார்க்கறதை விட நான் எக்ஸாம் ரொம்ப நல்லாவே பண்ணுவேன், நான் மட்டும் இல்லை சூஜனும் நல்லா தான் பண்ணுவான் அப்படின்றீங்க. உங்கள் முகத்தில் இருக்கிற எக்ஸைட்மெண்ட்டை பார்த்து ஆரம்பிக்கு, இவ எப்போ தான் இந்த விளையாட்டுத்தனத்தெல்லாம் இல்லாமல் பொறுப்பாக இருப்பாளோ அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே உங்கள் பக்கத்தில் நெருங்கி உங்கள் ஷோல்டரில் இருக்கிற ட்ரெஸ்ஸை சரி பண்ணவன், என்னை 5 நாள் பார்க்காம இருக்க போகிறேன்னு உனக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னு கேட்க, நீங்கள் சாதாரணமாக உங்கள் ஷோல்டரை ஸ்ட்ரக் பண்ணிங்க, 5 நாட்கள் உங்களை டார்ச்சர் இல்லாமல் 5 நாள் உங்கள் டார்ச்சர் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலான்னு நான் பிளான் போட்டுட்ருந்தா, நீங்கள் என்ன எப்படி கேட்டுட்டீங்க அப்படின்னு கேஷுவலாக கேட்டு நீங்கள் உங்கள் லிப்ஸை பைட் பண்ணுறீங்க. உங்களை முறைச்சவன், நான் கூட இருக்கிறது உனக்கு டார்ச்சராக இருக்கா, இல்லை அப்படி இல்லை, நான் ஏதோ ஒரு ஃப்ளூவில் மனசில் இருக்கிறத அப்படியே சொல்லிட்டேன், சாரி. உங்களை முறைச்சிக்கிட்டே உங்கள் தலையில் கொட்டினவன், கண்டிப்பாக நீ என்னை மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு அவன் மனசில் சொல்லிக்கிட்டே, சரி டைம் ஆகுது, வீட்டுக்கு கிளம்பு, வீட்டுக்கு போய்ட்டு ஒரு 1 டைம் ரிவைஸ் பண்ணிவிட்டு படு. நீங்கள் சரின்ற மாதிரி வேகமாக தலையாட்டுறீங்க. இறங்கி சூஜன்கிட்ட பெர்மிஷன் கிடச்சிருச்சு அப்படின்னு உற்சாகமாக சொல்ல, உங்கள் குரல் மேலே வரைக்கும் கேட்குது. அவன் தலையில் அடிச்சுக்கிட்டு, நீ எப்போ தான் வளருவேனே தெரியல, ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரமாக வளர்ந்துரு அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிகிட்ருக்கான். மார்னிங் டைம் இன்றைக்கி தான் உங்களுக்கு ஆஃப் இயர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி உங்களை பார்த்துட்டு காலேஜ் போகலான்ட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்புனவன் வேகமாக வீட்டோட வாசலை நோக்கி போயிட்டுருக்கு. அந்த டைம் நம்ஜூன் அப்படின்னு அவங்க அப்பாவோட குரல் கேட்டு ஸ்டாப் ஆனவன் அங்கே இருந்தபடி அவங்க அப்பாவை திரும்பி பார்க்க, டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு இருந்த ஆரமோட அப்பா சாப்பிட்டுட்டு போ அப்படின்றாரு. இவருக்கு என்ன திடீர்னு என் மேலே இவ்வளோ பாசம் அப்படின்னு நம்ப முடியாமல் அவங்க அப்பாவே பார்த்தவன், இல்லை வேண்டாம் நான் வெளியில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் அகைன் நடக்க, இந்தா உன் பேருக்கு ஒரு லெட்ரு வந்திருக்கு அப்படின்னு அவன் கையில் உள்ள லெட்டரை டைனிங் டேபிளில் மேலே போடவும் அப்படின்ட்டு அவர் கையில் உள்ள லெட்டர் டைனிங் டேபிளில் போடவும் என்ன லெட்டர்னு ஒன்றும் புரியாமல் அங்கே போயிட்டு அந்த பேப்பரை கையில் எடுத்து பிரித்து பார்க்க அவனுக்கு அந்த ஃபாரின் காலேஜில் சேர்கிறதுக்கான அப்ரூவல் லெட்டர் தான் வந்திருக்கு. அதில் குறிப்பிட்டிருக்க டேட்டை பார்த்தவன் முகம் அவனை அறியாமலே டல் ஆகுது. இன்னும் 4 மந்த்ஸில் அங்கே வரணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் 1 டைம் அது ஃபாரினுக்கு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகணும். அப்படின்னா என்னோட லாஸ்ட் எக்ஸாம் போது தான் அவள் பக்கத்தில் இருக்க, அப்படின்னா என்னோட லாஸ்ட் எக்ஸாமுக்கு அவள் பக்கத்தில் இருக்க முடியாதா அப்படின்னா அவன் ஒரு வித குழப்பத்தினோடைய அதை பார்த்துட்ருக்க. உனக்கு காலேஜில் சேர்றதுக்கு வேறு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் சொல்லு, நான் பண்ணுறேன் அப்படி ஆரம்போட அப்பாவோட குரலில் தண்ணிலைக்கு வந்தவன் அவரை பார்க்குறான். இல்லை எதுவும் தேவையில்லை, எனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க, அதில் நான் படிச்சுக்கிறேன், நான் ஃபாரின் போகிறதுல நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க போல் அப்படின்னு கொஞ்சம் நக்கலாக கேட்டுட்டு அங்கேருந்து போக, இவ்வளோ நேரம் கேஷுவலாக சாப்பிட்டுட்டு இருந்த ஆரமோட அப்பா பிபி ஏறுது அவருக்கு. ஆரம் நீ எதை மனசில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் பேசுகிறேன்னு எனக்கு தெரியலை, இந்த உலகத்தில் அப்பா அம்மா தவிர தன் குழந்தைகளுக்கு நல்லதாக நடக்கணும்னு யோசிக்கிறவங்க வேறு யாராவும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு அவர் தனக்கு தெரிஞ்ச சென்டிமெண்ட் டயலாகெல்லாம் பேசிகிட்ருக்கா. அவரை சந்தேகமாக பார்த்த ஆரம்க்கு அவர் தன்னிடம் இருந்து ஏதோ தேவைப்படுதுன்றது தெளிவாக புரியுது. அவன் எந்த பதிலும் பேசாமல் அங்கேருந்து போக, அவன்கிட்டலாம் இப்படி சுற்றி வளைச்சி பேசுகிற சரிப்பட்டு வராதுன்ற ஃபீல் பண்ண ஆரமோட அப்பாவும், ஒரு நிமிஷம் நில்லு, இது டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போட்டுட்டு போ அப்படின்னு டைனிங் டேபிளில் இருந்த ஒரு சில டாக்குமெண்ட்டை காட்ட,
அதான் நான் பார்த்தேன், காரணம் இல்லாமல் இவர் நம்மக்கிட்ட இவ்வளோ அன்பாலாம் பேச மாட்டாரே அப்படின்னு உள்ளுக்குள்ளே சொல்லிக்கிட்டாவாம். இப்போ எனக்கு டைம் இல்லை, ஈவினிங் வந்து சைன் போடுறேன் அப்படின்னு. இங்கே பாரு, உன்னோட காலேஜை விட ரொம்ப முக்கியம், அதனால தான் கையெழுத்து கொடுத்துட்டு போ அப்படின்னு அவர் சொல்ல, அவன் வேறு வழி இல்லாமல் டைனிங் டேபிள் பக்கத்தில் வந்து அங்கேருந்து டாக்குமெண்ட்டை கையெழுத்து போடுறதுக்காக குனிஞ்சவன் ஏதோ ஒரு யோசனையோட அவசர அவசரமாக எந்த டாக்குமெண்ட்லேயும் கையெழுத்து போடக்கூடாதுன்னு அம்மா சின்ன வயசில் அவனுக்கு சொல்லி கொடுத்தது ஞாபகம் வர, உங்களுக்கு கையெழுத்து வேண்டும்னா நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும், நான் ஈவினிங் வந்து தெளிவாக படிச்சுட்டு அப்புறம் கையெழுத்து போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்டை சுருட்டி அவன் கையில் எடுத்துக்கிட்டு, அது வர அந்த டாக்குமெண்ட் என்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் ஏறி காலேஜ் கிளம்பிடுறான். ஆரமோட அப்பாவுக்கு முதல் முறையாக நம்ம பையன் இவ்வளோ திறமையாக இருக்குது அவருக்கு தொல்லையாக இருக்குது. காரில் போயிட்டு இருந்த ஆரமோட ஞாபகங்கள், பைக்கில் போயிட்டு இருந்த ஆரமோட ஞாபகங்கள் எல்லாமே நம்ம இங்கேருந்து போயிட்டா ஒயின் என்ன பண்ணுவான்ற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அதை விட முக்கியமாக இது அவகிட்ட எப்படி சொல்கிறது, நான் 4 மாதத்தில் இந்தியாவிலேருந்து கிளம்புறோம், இனி 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் இந்தியா திரும்புவேன் அப்படின்னு சொன்னால் அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்றதெல்லாம் அவளால் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியல. இதை நினச்சி கவலைப்பட்டு அவள் படிப்பில் கோட்டை விட்டுடுவாளோ, இதே மாதிரி கடைசி நேரத்தில் சொன்னால் அவளால் அதை எப்படி தாங்கிக்க முடியும், அவளை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தானே தவிர அவள் இல்லாமல் தான் எப்படி இருப்போன்றதையும் அவன் யோசிக்க மறந்துட்டான். அவனோட கார் தானாகவே அந்த ஸ்கூல் வாசல்கிட்ட வந்து நிற்க, இப்போல்லாம் உங்களை பார்க்க வரும்போது பைக் கொண்டு வராமல் காரை கொண்டு வரதான், ஏன்னா அவங்க உங்ககிட்ட பேசணுன்னா வெளில கூட்டிகிட்டு போக வேணும்னா கூட யாராவது அவங்கள திரும்பி பார்த்துட்டு போவாங்க, அதனால் கார் சேஃபாக இருக்கும் அப்படின்னு அவன் அதிகமாக காரை தான் யூஸ் பண்ணுறான். காரில் உட்காந்தபடியாக அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவன் கண்கள் தூரத்தில் பார்க்க புருவங்கள் சுருங்குது. அங்கே தூரத்தில் ஜூனும் சைக்கிளில் வந்துட்டுருக்கா. அவங்க பின்னாடி இருக்கையில் உட்காந்துட்டு இருந்த நீங்கள் அவள் ஹிப்பை இறுக்கமாக ஹக் பண்ணிக்கிட்டு அவள் முதுகில் சாஞ்சிட்ருக்கீங்க. என்ன எக்ஸாமை வச்சுட்டு தூங்கிட்டுருக்கா அப்படின்னு ஒன்றும் புரியாமல் அவளை பார்த்துக்கிட்டே கார்லேருந்து இறங்க, அவள் ஜூனோட இவ்வளோ நெருக்கமாக இருக்கிறதுக்கு அவனுக்கு ஏதோ உறுத்தலாக இருக்குது. இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே நீங்கள் இதே மாதிரி தான் ஜூனோட ஹிப்பை ஹக் பண்ணிவிட்டு அவள் மேலே சாஞ்சிக்கிட்டு அவள் கூட ஒட்டிகிட்டே தான் இருப்பீங்க. அவனுக்குள்ளே ஒரு பொறாமை வரும். அவள் எல்லாரையும் விட நம்மக்கிட்ட தான் அதிகமாக நெருக்கமாக பழகணும், நம்மக்கிட்ட தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு அவன் மனசு ஆசைப்பட, அவனோட ஆசையை நினச்சா அவனுக்கே கேவலமாக இருக்குது. ஸ்கூல் பசங்க கூட சேர்ந்து நானும் ஸ்கூல் பசங்க மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு அவனே திட்டிக்கிட்டவன் தூங்கிட்டு இருக்கவங்களை பார்த்துக்கிட்டு இருக்க ஆரம்பம் பார்த்த ஜூன் நிமிஷம் ஜெர்க்கானவ அப்படி இப்படியோ அவன் முதுக அசைக்க, டார்லிங் எழுந்துரு அப்படின்னா, ஜூன் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ப்ளீஸ் என்னை எழுப்பாத, கொஞ்சம் நேரம் தூங்குறேனே அப்படின்னு சொல்லி அவளை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. டார்லிங் உன் ஆள் வந்திருக்காரு எழுந்துரு அப்படின்னு சொன்னதுமே அடித்து பிடிச்சி எழுந்திக்கிறீங்க. உங்களே தான் பார்த்துட்டே இருக்கான். ஜூன் நேராக சைக்கிளை கொண்டு வந்து அவன் முன்னாடி நிறுத்த, நீங்களும் உங்கள் தூக்க கலக்கத்தை துடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டே சைக்கிள்லேருந்து இறங்குறீங்க. நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? டார்லிங் நான் கிளம்புறேன் சீக்கிரவா அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் அங்கேருந்து போக, உங்களோட சோர்வான முகத்தை பார்த்தவன், நீ ஏன் காலையில் தூங்கிட்டு இருக்க, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, நீங்கள் பவுட் பண்ணிகிட்டே அவன் முகத்தை பாவமாக பார்க்குறீங்க. நீங்கள் அவன் பக்கத்தில் நெருங்கி வர அவன் ஒரு அடி எடுத்து பின்னாடி வைக்கிறான். ஏன் என்னடி பண்ணுற அப்படின்னு கேட்க, நான் ஒன்றும் உங்களை கடிச்சு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் கையெடுத்து உங்கள் நெத்தியில் வைக்க, உங்கள் உடம்பு நெருப்பாக கொதிச்சிட்ருக்கு. அதை பார்த்த ஆரம் அதிர்ந்து போய் நிற்கிறான். உங்கள் பக்கத்தில் நெருங்கி, எப்படி திடீர்னு இவ்வளோ காய்ச்சல், சாப்பிட்டியா, டேப்லெட் போட்டியா அப்படின்னு கேட்க, இல்லை சாப்பிட்டா வாமிட் வர மாதிரியே இருக்குது, அப்புறம் டேப்லெட் போட்டால் தூக்கம் வந்துடும், எக்ஸாம் எழுத முடியாமல் போயிடும், அதனால் போடலை, முதல்ல இப்படி வந்து உட்கார அப்படின்னு காரை ஓப்பன் பண்ணி உங்களை பின் சீட்டில் உட்கார வச்சவன் உங்கள் பக்கத்தில் உட்காந்து, இது என்ன ஆஃப் இயர்லி எக்ஸாம் தானே, இது ஒன்றும் அவ்வளோ முக்கியம் இல்லை, ஒழுங்காக வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு, நீங்கள் ரொம்ப சோர்வாக மாட்டேன்ற மாதிரி தலையாட்டுறீங்க, இங்கே பாரு இவ்வளோ காய்ச்சல் வச்சுக்கிட்டு நீ எப்படி எக்ஸாம் எழுதுவா, இங்கே போயிட்டு ரெஸ்ட் எடு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் நகர்ந்துக்கிட்டே அவன் மடியில் தலை வச்சு படுத்துக்கிறீங்க. நான் ஒரு 10 நிமிஷம் தூங்கியிருந்தால் எல்லாம் சரியாயிடும் அப்படின்றீங்க. உங்களோட இந்த திடீர் செய்கையில் ஆரம்புக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ ஊறுவது மாதிரி இருக்க, அவன் உணர்வுகளை கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணவன் உங்கள் தலையை தொட்டு பார்த்து, பாப்பா காய்ச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குது, நீ இப்படியே விட்டால் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு அவன் பேசிகிட்டு இருக்க, அதெல்லாம் காதில் வாங்காமல் நீங்கள் அப்படியே தூங்கிடுறீங்க. பரீட்சை ஆரம்பிக்க இன்னும் 1/2 மணி நேரம் இருந்தது, அதனால் அவனும் எதுவும் சொல்லாமல் உங்கள் தலையை வருடி கொடுத்துட்ருக்க, அவன் கண்கள் இமைக்காமல் உங்களையே தான் பார்த்துட்டே இருக்கு. அடுத்த 3 வருஷங்க நாம் எல்லாமே இவள் என்ன பண்ணுவாளோ, கண்டிப்பாக நம்ம திரும்பி வரும்போது அவள் காலேஜ் படிப்பெல்லாம் முடிச்சிட்ருப்பா, அவள் கரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது அவள் கூட நம்ம இருக்கலாம். ஆனால் அதுக்குள்ளே காலேஜில் படிக்கும்போது அவளுக்கு வேறு யாரும் யாராவது காதல் வந்துட்டா
என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சவனுக்கு அப்போதான் அவன் முன்னேற்றத்தில் தான் உறுதுணையாக இருக்க வேண்டும்ன்றதை யோசித்தவன் ஏனோ ஒயன் கூட இன்னொரு ஆளை சம்மந்தப்படுத்தி பார்க்க முடியலை. பெருமூச்சு எடுத்து விட்டவன் அவன் பாக்கெட்லேருந்து கர்ஷிஃப் எடுத்து தண்ணியில் நினச்சி ஈரமாக்கினவன் அவங்க முகத்தை ஈரத்துணியால் தொடச்சி விட, நீங்களோ திரும்பி படுத்து அவன் வயிற்றுல ஃபேஸை பரி பண்ணிக்கிறீங்க. இவளால் எப்படி நம்மக்கிட்ட இவ்வளோ உரிமையாக பழக முடியுதுன்னு தான் அவனுக்கே புரியலை. இப்படி ஒரு காரில் ஒரு பையனோட மடியில் இவ்வளோ இயல்பாக ஒரு பொண்ணால் தூங்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு அவன் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்குன்ற நினைக்கும் போது அவனுக்கு உச்சி முதல் பாதம் வர அப்படி சிலிர்த்து போகுது. நான் எப்போவும் கூடவே இருப்பேன்டி அப்படின்னு சொல்லி உங்களை தட்டி கொடுக்க சிறிது நேரம் தூங்கி எழுந்திரிச்ச நீங்கள் சட்டுன்னு திரும்பி பார்க்குறீங்க. எழுந்து உட்கார, ஹே ரிலாக்ஸ், இன்னும் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண 10 மினிட்ஸ் இருக்குது. அச்சோ இந்த ஸ்கூல் எக்ஸாம் யூனிஃபார்ம் புக்கு இதெல்லாம் எப்போ தான் முடியுமோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் பக்கத்தில் நெருங்கி வந்து அவன் தோள்பட்டையில் படுத்துக்கொள்ள ஆரம்புக்கு தான் உள்ளுக்குள்ளே ஏதோ செய்கிற மாதிரி இருக்குது. இது தப்புன்னு அவளை விலக்கி நிறுத்தவும் முடியல. ஏன்னா அவள் தொடுகையில் அவன் எந்த ஒரு தவறான நோக்கத்தோடும் தொடலை அப்படின்றது அப்பட்டாமவே தெரியுது. நீங்கள் ஜூனை ஹக் பண்ணது போலவே அவனையும் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஆனால் நானும் ஜூனும் ஒன்றும் இல்லையே, அதை யார் அவகிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுன்னு உள்ளுக்குள்ளே புலம்புனவன் டைம் ஆகுதுடி, சரி நான் போயிட்டு வரேன், நீங்கள் எங்கேயே இருக்கீங்களா, ஏன்னா நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டா என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்றீங்க. உங்களை பார்த்து சாஃப்டாக ஸ்மெல் பண்ணவன் உங்கள் தலைமுடியை சரி செஞ்சபடியே அதெல்லாம் மயங்க மாட்டேன், நீ ஸ்ட்ராங் கேர்ள் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வாட்டர் பாட்டில் ஓப்பன் பண்ணி உங்ககிட்ட கொடுக்க அதை குடிச்ச நீங்கள் உங்களுக்கு டைம் ஆகிறத ஃபீல் பண்ணி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கார்லேருந்து இறங்க பார்க்க சடனாக உங்கள் கையை பிடிச்சவன் பக்கம் இழுத்தவன் அவங்கள டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இவ்வளோ நேரம் சோர்வாக இருந்தவங்களோட கண் ஒய்ட் ஆகுது. ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திப்போம்.